எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து ஃப்ரைடே வரைக்கும், அதாவது சாட்டர்டே மார்னிங் வரைக்கும் உள்ள விலாக் தான். தேர்ஸ்டே ஈவினிங் வந்து இவங்க ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால, சரி நம்ம ஆயில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, கோகோனட் ஆயிலு, அந்த செக்கு எண்ணெயை வந்து நம்ம கொடுத்து விடுவோம் வீட்டுக்கு. ஏன்னா எங்களுக்குமே 2 தடவை நாங்கள் காய போட்டு எடுத்தனால நிறையாவே ஆயில் கிடச்சிச்சு. இது வந்து ஃபஸ்ட் எடுத்த ஆயில். இது ஆல்மோஸ்ட் பாருங்கள் வாளிக்கு வந்து வலிக்கு போயிடும் அந்த பாட்டிலில் ஊற்றி முடித்தோடனே. அப்புறம் ஒரு சம்படத்தில் ஊற்றி வச்சுருக்கோம். இது ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் பொமிக்ரேனேட்டு, கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை எல்லாமே எனக்கு ஊருக்கு கொண்டு போகும்போது எனக்குமே அவங்க கட் பண்ணி எடுத்து தந்தாங்க எங்கள் வீட்டில் உள்ள கீரை. இது பெரிய இலை பொன்னாங்கண்ணி கீரை, இது பொடி இலை பொன்னாங்கண்ணி கீரை. நம்ம முந்தின நாளே ப்ரிப்ரேஷனாக ஆஞ்சு வச்சா தான் நம்ம ஃப்ரைடே கீரை கடைஞ்சி பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸும் கொடுத்து விட முடியும். அந்த பொமிக்ரேனேட் பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் கட் பண்ணி இந்த பவுல் ஒயிட் கலர் பவுலில் உதுத்து வச்சா தான் ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்து விட முடியும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுப்போம், ஆனால் அந்த பசங்க பொமிக்ரேனேட்டை சாப்பிடாமல் அப்படியே தான் கொண்டு வராங்க. மிஸ்ஸுட்டையும் சொல்லி பார்த்தாச்சு, கேட்க மாட்டேங்காங்க. அப்புறம் லஞ்ச் வந்து ஃப்ரைடே பேக் பண்ண அப்புறம் எனக்கு லஞ்சுக்கு கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடே அன்னைக்கு எப்பவும் போல் ஹேர் பேக் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சது தான். ஆளி விதையை பாயில் பண்ண வாட்ரு ஜெல்லி ஃபார்மில் இருக்கும், ரைஸ் வாட்ரு, அதாவது கழனி பிணைஞ்சி வச்ச அந்த ரைஸ் வாட்ரு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் எக்கோட ஒயிட்டு மட்டும்தான் போடுவேன், எல்லோ போட மாட்டேன், ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் என்னென்ன கொடுக்குன்னு ஆல்ரெடி ஓல்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நேற்று சொன்ன ஸ்டோரி மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா, ஒரு லைப்ரரி இருக்குங்க. அந்த லைப்ரரியில் வந்து ஊரில் பொதுவாக இருக்குது. அப்போது ஒரு சார், பொன்னம்பலம்னு ஒரு சார் வந்து அவர் போய் அங்கே உள்ள சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே படிப்பார். அவருமே நிறையா வந்து விடுகதைகள், நல்லொழுக்கம் பற்றின கதைகள், அப்புறம் துணுக்குகள், அதுக்கப்புறம் நிறைய பழமொழிகள் இந்த மாதிரிலாம் எழுதி அந்த புக்குக்கு அவர் எழுதினதை அதில் போட்டு விட்றதுக்கு எழுதி அனுப்பியும் விடுவார். அப்போ அந்த மாதிரி நல்லொழுக்க புக்கில் வந்து அவர் எழுதி போட்டது வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அன்றைக்கி லைப்ரரி போயிருக்காரு. அப்போ ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட், அவர்கிட்ட 5th ஸ்டாண்டர்ட் படித்த பையன், அவன் இப்போ 6th போயிட்டான். அவன் வந்து இந்த சாரை பார்த்தோன்னே அவர் எடுக்க வந்த புக்கை அவன் முன்னக்கூட்டியே எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சுட்டு இருந்தோன்னே அவர் என்ன செய்கிறாருன்னா, தருவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்குறாரு, நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் தானேங்கிற மாதிரி. அவன் வேணுக்குன்னே அதை கொடுக்காம வச்சுருக்கான். ஏன்னா அவன் 5th படிக்கும்போது இவன் செய்கிற தப்பை பூரா அவர் சுட்டி காட்டியிருக்காரு பசங்க முன்னாடி. அதுக்கப்புறம் நீதி போதனைகளெல்லாம் எடுத்து சொன்னதுனால நம்மளை அடுத்தவங்க முன்னாடி இவர் வந்து நம்மளை கேவலப்படுத்தியிருக்காரு, அவமானப்படுத்தியிருக்காரு. இவரை எப்படியாவது இன்றைக்கி பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு புக்கை கொடுக்காமே வச்சுட்டே இருக்கான். இவருக்கு கிளாக் அலாரம் அடிக்கிறத பார்க்குறாரு. சரி, நமக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் பேர் சுந்தரம், அவன்கிட்ட கேட்குறாரு, தம்பி தாப்பா நான் பார்த்துட்டு தரேங்காரு. நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படிங்க. இல்லை தம்பி, நான் வந்து சும்மா 2 புரட்டி பார்த்துட்டு தரேன். ஏன்னா அவர் எழுதினது வந்திருக்கான்னு தான் அவர் பார்க்க போகிறாரு. அப்போ அவன் வேணுக்குன்னே நீங்கள் புரட்டி பார்க்குறதுக்கு படிக்காமலே இருந்துடலாமே நக்கல் பண்ணுறான். அவருக்கு சுருக்குங்கு. அப்போ பக்கத்தில் உள்ள பெரியவர் சொல்கிறாரு, தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் படிச்சுட்டு தான் தருவேன் அப்படிங்காரு. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, தம்பி நிறகுடம் வந்து தழும்பாது, இந்த மாதிரி குடம் உள்ளவங்க வந்து எப்போவுமே அலம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது தம்பி, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்காரு. அவன் கேட்க மாட்டான். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அவன் வந்து நீதி நூல்களை படிக்க ஆரம்பிக்கும் போதே அவன் நிறகுடமாக ஆயிட்டான், சிறப்பு வாய்ந்தவனாக ஆகியிருக்கான். அவன் கொடுக்கக்கூடாதுலாம் இல்லை, பாதியில் கேட்டது என்னோட தப்பு தான், அவன் படித்து முடித்த பிறவே நான் பிறவை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, சார் படித்தவர் தான், நிறகுடம்னா இதான் நிறகுடம், நம்ம தான் குறகுடமாக இருந்திருக்கோம், அவர் நான் செஞ்ச தப்பை அவர் செஞ்சதாக ஒத்துக்கிறாரு அப்படின்னு அந்த சார்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். உங்களுக்கு புரியுதா? அந்த பையன் பண்ணதை விட அந்த சார் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா? அதாவது அவர் படித்தவர், அவனை அவர் திருத்தணும்னு நினைக்கல. அவன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சாலும் அவனை நம்ம திருத்த நினைக்கும் போது அவன் இன்னமுமே நம்ம மேலே காட்டம் அதிகமாகும், கோபமாகும். அப்போ இன்னும் பழி வாங்குகிற உணர்வு அதிகமாகும். நம்மளை அறியாமலே நம்ம அவனை வந்து இது வேறு வழியில் வழிபடுத்துகிற மாதிரி. ஆனால் அதுவே நம்மளை மாற்றிக்கிட்டோன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க என்னடா என்ன பண்ணாலும் அடித்தாலும் பேசினாலும் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பண்ண தப்பு மாதிரி அமைதியாக போகிறானே, அமைதியாக பண்ணுறதுனால அவன் தான் தப்பு பண்ணியிருக்கானோ அப்படின்னு சில கெட்டவங்க நினைப்பாங்க. சில பேர் வந்து தப்பை புரிஞ்சுக்கிட்டு திருந்துவாங்க. 100ல் 5 பேர் திருந்தலை, அந்த 100ல் 95 பேர் திருந்துறாங்கல்ல. அப்போ நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. அதனால் நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் இதோட ஸ்நாக்ஸோட இன்க்ரீடியண்ட்டே சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் பிடிக்கும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராகவும் செஞ்சு கொடுக்கலாம். கோதுமை ப்ரெட் எடுத்துக்கோங்க, அதான் ஹெல்த்தி. எங்கள் வீட்டில் மைதா ப்ரெட் தான் இருந்தது. இதில் எப்பவும் போல எக்கு அதுக்கப்புறம் அந்த மல்லி இலை பொடிசு பொடிசாக கட் பண்ணி விடணும். காரத்துக்கு பெப்பர் பொடியும் போடலாம், இல்லை கறி மசாலா பொடியும் போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட்டு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி இந்த ப்ரெட்டை அப்படி ரொம்ப உரிகிற மாதிரிலாம் நீங்கள் முக்க வேண்டாம், லைட்டாக அப்படி பிரட்டிட்டு போட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.